சிபி, தமிழ். ஜானு. சிபி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு ஒர்க் ஷெட்யூல்ல நான் சொல்லிடுறேன், நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஓகே ஜானு. தமிழ். ஜனமா, உன்னோட வேலை என்னன்னு சொல்ற, அதை நீ நோட் பண்ணிக்கோ. ஓகே ஜனமா. நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஷெட்யூல் பண்ண மாதிரி மேக்ஸிமம் இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஜானு. இது ஒரு சின்ன பிரச்சனை. இதுக்கு ஏன் ஜனமா இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? தோ அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஸ்பெஷலா டீல் பண்றதுக்காக ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்த உங்க பேர சிவி இருக்காரு. அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தா அவரை அழகா ஹேண்டில் பண்ண போறாரு. என்ன சிபி சார்? ஐயோ நானா? ஏய் தமிழ், என்ன எதுக்கு கோத்து விட பாக்குற? என்ன சிபி சார், நீங்க எவ்வளவு தைரியமான ஆளு. இதெல்லாம் உங்களுக்கு அசால்ட் மேட்ரு. அடிச்சு கிளப்பி தூள் பண்ணுங்க சிபி சார். வினோத் சார். மேடம். அந்த சிங்கு கூட இவருக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஹே தமிழ், சும்மா இரு. ஜானு, நானே பொறுமை இல்லாதவன். அவரு திமிரு பிடிச்சவரு. நான் ஏதாவது பேச போய் அதுக்கு பதில் அவர் ஏதாவது பேசி நான் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ஏதாவது தூக்கி அடிச்சிட்டேன்னு பாத்துக்கோங்க, அப்புறம் அது பெரிய சிக்கலாயிரும் ஜானு. இதுக்கெல்லாம் சரியான ஆளு இதோ நிக்கிறாங்களே தமிழ், இவங்க தான். யாரை எப்படி பேசி கவுக்கணும்னு அவங்களுக்கு சூப்பரா தெரியும். நீ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண தயங்கினவங்களை கூட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவல, அதைத்தான் சொன்னேன். இதெல்லாம் உனக்கு கை வந்த கதை தானே. ஸோ நீ ஈஸியா போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு டீலை ஓகே பண்ணிடுவல. வினோத், நீங்க என்ன பண்றீங்க? தமிழ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆஹா வினோத் சார், பொறுமையா இருங்க. ஜனமா, என்னாலலாம் அந்த சிங்கலா ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ரொம்ப பொறுமையா பேசினா அவர் ரொம்ப திமிரா எகிரி பேசுவாரு. ஜனமா, இது சிபி சார் ஹேண்டில் பண்ணதான் கரெக்டா இருக்கும். நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. தமிழ் தமிழ் இரு. ஜானு இல்ல ஜானு, தமிழ் தான் கரெக்டான ஆளு. மேடம், அவர் வந்துட்டார். அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை அவர் உன்னை தப்பா பேசினாலோ வார்த்தை விட்டாலோ நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. இந்த டீல் நமக்கு முக்கியம்தான். அதே நேரம் நம்மளோட சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். அதை விட்டு கொடுத்துட்டு நாம பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் பாத்துக்கிறேம்மா. மாமா, அவர் எப்படியாவது அடிச்சு பேசி டீலை எப்படியாச்சும் ரொம்ப கம்மி விலைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் மாமா அவரோட பிளானே. சரி தமிழ், நான் பாத்துக்கிறேன். அவர் உங்ககிட்ட ராங்கா ஏதாவது பிஹேவ் பண்ணாருன்னு வைங்க, வெளியில இருந்து நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். கதவை திறந்துட்டு உள்ள வந்துருவேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் என்னப்பா, நான் ஏதோ சண்டைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கேன்? இல்லப்பா, நானே அவர்கிட்ட 2-3 தடவை போன்ல பேசியிருக்கேன். அவர் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். வேற வழியே இல்ல. பிரச்சனை பண்ணா ஜானு கெட்ட பேர் ஆயிரும் தான் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். அப்பா, நீங்க கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கப்பா. சிபி சார், அதெல்லாம் மாமா பாத்துப்பாரு. நீங்க சும்மா பயமுறுத்தாதீங்க. சிபி சார். தேங்க்யூ சார். எதுக்கு? இல்ல, உடனே நான் சொன்ன டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு. இத பாரு, நான் ஒண்ணு நீ சொல்றதுக்காக தலையாட்டல. எங்க அப்பாவுக்காகன்னு சொல்லவும் தான் உன் டிராமாக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் சூப்பரா நடிக்கிறீங்க. அத அப்படியே ஜனமா நம்பிட்டாங்களே. உன் அளவுக்கு என்னால நடிக்க முடியாது. எப்பவுமே நீ தான் அதுல மாஸ்டர். அவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு ரொம்ப ஈஸியா வாழ்ந்துட்டு இருக்கல நீ. ஆமா சார், ஆனா உங்களுக்கு நடிக்கவே வராதுல. பொய்யே வேற சொல்ல மாட்டீங்க. நீங்க மட்டும் என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சீங்களே, அது. அப்புறம் வீட்ல ஜனாமாவுக்காக என் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சீங்களே, அப்ப அந்த கணக்கு. ஆமா, அதெல்லாம் நடிப்பு இல்ல. ஆனா நான் தான் ஓவர் ஆக்ட் பண்றேன்ல. ஓகே. ஏய்,
வீட்டு விஷயத்தை எதுக்கு ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கா? நீங்களும் தான் பேசுறீங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? ம். தேங்க்யூ மேம். பாய் வெல்கம். பாய். ஓகே Thank you, ma'am. பாய். அம்மா ம் மாமா, உள்ள என்ன நடந்துச்சு? அவர் உங்களை பார்த்து அவ்வளோ அழகா சிரிச்சுட்டு போறாரு. அக்ரிமெண்ட் முடிஞ்சு தமிழ். எப்படி பிரகாஷ்? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததாம்மா. உங்களோட ஸ்டைலை ஃபாலோ பண்ண டீல முடிச்சிட்டேன். அப்பா, அவர் நம்ம டென்ஷன் ஆகும்னே பேசுவாரு. எப்படி அவரை டீல் பண்ணீங்க? நான் அவரை பேச விட்டா தானே. அப்புறம் அவர் அடிக்கிறதுக்கு முன்னால நான் அடிச்சிட்டேன். அத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. எப்படி பிரகாஷ்? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் இதோ வந்துட்டார். வாங்க மிஸ்டர் சிங், அச்சா ப்ளீஸ் சிட் டவுன். இந்த டீல் எனக்கு சரியா வராது. இதோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலே நான் தான் பெரிய டீலர். எப்போ பார்த்தாலும் 5% டிஸ்கவுண்ட்டு 10% டிஸ்கவுண்ட்னு உங்ககிட்ட கெஞ்சறதுக்கு நான் அழுவும் இல்லை. ஓகே, முதல்ல பேப்பர்ஸ் கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டு கிளம்புறேன். இதை பாருங்க மிஸ்டர் சிங், நீங்க முடியாதுன்னு சொன்னா எங்களுக்கு வேற கிளைண்ட்ஸே இல்லை என்ன? உங்க காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? So proud of you. மாமா, பிசினஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள இப்படி கலக்குறீங்களே. ஜனாமாவோட புள்ளனா யாருங்கிறத காமிச்சிட்டீங்க. அப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. தேங்க்யூ சிபி. பா, நான் கூட இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நினைச்சேன். பயங்கர ஸ்மார்ட்டா டீல் பண்ணிட்டீங்கப்பா. சாரி பிரகாஷ். எதுக்குமா சாரி? இல்ல, இத உன்னால செய்ய முடியுமான்னு நானே ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டேன். ஆனா நீ என்ன பெருமைப்படுத்திட்ட. தேங்க்யூ. ஓகே. மீனா, இந்தா நீ எடுத்துக்கோ. என்னத்த திடீர்னு பாயசம்? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. உன் புருஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டான் மீனா.